அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாலிஷ் வேலை பார்த்துக்கிட்டு சரி, இல்லை அப்படின்னா எனாமல் அடிச்சிடும் சரி, ஒழுங்காக கழுவாமல் போட்டுட்டு போயிடுவாங்க. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப கட்டியாயிரும். ரொம்ப நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவு கட்டியாயிரும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோலர் போச்சு, தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் போட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் எனாமல் அடிச்சுட்டு கட்டியானாலும் சரி, என்சி டின்னரில் ஊற போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கட்டியாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ரெஷ்ஷை பாருங்களேன், சரியான கட்டி நடுக்கும்போது அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷ் தெரியுதா, எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு. ஆனால் நான் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கட்டியாக இருந்துச்சு. என்சி டின்னரில் ஒரு 10 நிமிஷம் தான் ஊற போட்டிருந்தேன். ஊறப்படம் பார்த்திங்கன்னா பழைய சர்க்கிளுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு தெரியலை அது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ப்ரெஷ்ஷு போச்சு அவ்வளோ தூக்கி எரிஞ்சிடும்னு சொல்லி எரிஞ்சிடறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்சி டின்னரில் எவ்வளோ கட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஊற போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சரியாயிரும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.